முதல்ல லொபோக். ஸோ இந்த பகுதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் உக்ரைனியன் சோர்ஸ் டீப் ஸ்டேட் தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது இன்னும் எங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்குது, ஆனால் சண்டை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதே லொபோக்கில் வந்து 3 ரஷ்ய வீரர் வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பெரிய இது. நான் கரெக்டாக அந்த ஒரு பர்டிகுலர் மட்டும் ஷார்ட் கட் பண்ணி தரேன். ஏன்னா அந்த இடத்துல ஏகப்பட்ட உயிர் சேதங்கள் நடந்திருக்கும். 3 ரஷ்ய வீரர்கள் வந்து மீதி இருக்கக்கூடிய உக்ரைனோட வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அதோட வீடியோ பதிவு வாங்க இருக்கிறேன். லொபோக் பகுதி முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுகள் வந்துருச்சு. ஸோ இது ஜாப்ரோசிஷியாவில் இருக்கக்கூடிய பகுதி. மேப்ல பார்ப்போம் லொபோக். ஸோ அது ஜாப்ரோசிஷியா பகுதி. இது வந்து கெர்சன், இந்த பார்டர் மாதிரி தெரியுது இல்லையா? ஸோ இந்த பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்ரோசிஷியா. ஸோ ஜாப்ரோசிஷியாவில் இந்த பகுதி லொபோக் இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல சண்டை நடக்குதுன்னு சொல்றாங்க. குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ய வீரர்கள் வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க உக்ரைனோட வீரர்களை. ஸோ அது குறிப்பாக இங்க இருக்கிற பகுதி நீங்கள் சேட்டலைட்ல அந்த வீடியோ வச்சு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சண்டை நடந்துட்டு இருக்கிறதா சொல்லிக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக இப்போ நான் ரெட் கலர்ல மார்க் பண்ணக்கூடிய ஏரியாக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா அவங்க கட்பாட்டுல வந்துருச்சு. அதுவும் சமீபத்தில் ஷெர்பெக்கி, மாலே ஷெர்பெக்கி இந்த பகுதியெல்லாம் பார்த்துருப்போம். ரஷ்யா அவங்க கொடியேற்றி பார்த்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த பகுதிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா அவங்க கட்பாட்டில் எடுத்துட்டாங்க. ஸோ இதுலேருந்து வந்து பார்க்கும்போது அடுத்தது இங்க இருக்கக்கூடிய கமியான்ஸ்க். ஆக்சுவலா இந்த கமியான்ஸ்க்ல வந்து சண்டை பிடிக்க கூடாது அப்படின்னு முன்னாடி வந்து ஒரு அக்ரிமெண்ட் இருந்தது. காரணம் என்ன அப்படின்னா இந்த வழியா தான் வந்து பாத்தீங்கன்னா பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் மாதிரி இருதரப்பையும் நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. சண்டை பிடிக்க மாட்டாங்க இந்த சைட்ல இருக்கிறவங்க. ஏன்னா காயமடைஞ்சவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்றது, பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் பண்றது, இது போல பல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த கமியான்ஸ்க்ல தான் நடந்துட்டு இருக்கும். மேபி இந்த பக்கத்துல ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் ஆரம்பிச்சிருவாங்களா அப்படின்ற செய்திகளும் வந்துகிட்டு இருக்கு. அப்படியே கொஞ்சம்